بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا لله الدين الخالص والذين اتخذوا من دونه أولياء ما نعبدهم إلا ليقربونا إلى الله زلفى إن الله يحكم بينهم فيما هم فيه يختلفون إن الله لا يهدي من هو كاذب كفار. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமலை குரானின் 39வது அத்தியாயமாகிய சூரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம். கடந்த வாரங்களில் நாம் இந்த ஜுமர் என்ற அத்தியாயத்தின் 1வது வசனம் 2வது வசனத்துடைய விளக்கத்தை பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1வது வசனத்தில் கூறுகின்றான், தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அசீஸில் ஹக்கீம். இந்த வேதம் இறக்கப்பட்டது யாவற்றையும் மிகைத்தவன் நுண்ணறிவாளன் அல்லாஹ்விடமிருந்தாகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா அன்சல்னல் இலைக்கல் கிதாப பில் ஹக். நபியே, இந்த வேதத்தை உண்மையை கொண்டு நாம் அருளியுள்ளோம். எனவே ஃபஅபுதில்லாஹ முஹ்லிஸன் லஹுத்தீன், இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கே கலப்பற்றதாக்கி அவனை வணங்குவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது வசனத்தில் கூறுகின்றான். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். அறிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தமான இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்குரியதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மார்க்கம் என்று சொன்னால், தீன் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக மறுமையில் வெற்றி பெறுவதற்காக செய்யக்கூடிய செயல்களுக்கு அத்தீன் மார்க்கம் என்று சொல்லுவார்கள். அத்தீன் என்ற வார்த்தைக்கு நாம் தமிழில் எப்படி மொழிபெயர்க்கிறோம்? மார்க்கம் அப்படின்னு மொழிபெயர்க்கிறோம். மார்க்கம் என்று சொன்னால் வழி என்று அர்த்தம். தரை மார்க்கம், கடல் மார்க்கம், வான் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு பெயர் தான் தீன் என்று சொல்லப்படும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே முக்கியமான ஒரு அடிப்படை அல்லாஹ் கூறுகின்றான். இந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுதே அலா என்ற வார்த்தையை கொண்டு இறைவன் துவங்குகின்றான். அலா என்று சொன்னால் அது பின்னால் சொல்லக்கூடிய விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்பதை உணர்த்துவதற்குரிய ஒரு இடைச்சொல். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், பரிசுத்தமான மார்க்கம், கலப்பற்ற மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரியதாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்ல வரக்கூடிய அடிப்படை என்னவென்று சொன்னால், நீங்கள் மார்க்கம் என்று கருதி மறுமையில் வெற்றி பெறுவதற்காக மார்க்கமாக எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இணை வைத்தலோ மற்ற நோக்கங்கள் எதுவும் கலந்து விடாமல் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அல்லாஹ்வுக்காக மட்டுமே நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை நிறைவேற்றுங்கள். அது அல்லாஹ் ரப்பல் தீன். மார்க்கம் என்பது அத்தீனுல் ஹாலிஸ், பரிசுத்தமான மார்க்கம் என்பது லில்லாஹி, அல்லாஹ்விற்குரியது என்று அல்லாஹ் கூறுகின்றார். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மார்க்கமாக செய்யக்கூடிய செயல்களில் எது கலப்படம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறதோ, கலப்படம் என்று சொன்னால் பிற நோக்கங்களுக்காக நாம் மார்க்கத்தில் ஒரு மார்க்க வணக்கத்தை நாம் செய்வது. ஒருவர் தொழுகின்றார், மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அது பரிசுத்தமானது கிடையாது, அது கலப்படம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒருவர் தர்மம் செய்கின்றார், மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அல்லது வேறொரு நோக்கத்திற்காக அவர் தர்மம் செய்வார் என்று சொன்னால் அந்த செயலை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ அல்லாஹ்விற்குரியது எதுவென்று சொன்னால் பரிசுத்தமான மார்க்கம் தான். மார்க்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய செயல்களில் எது இணை வைப்பு கலக்காமல் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி மட்டும் கலப்பற்ற முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்களை மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் கூறுகின்றான், அன அகுன ஷுரகாயி அனிஷிர்க்.
அல்லாஹ் கூறுகின்றான், நான் இணை வைப்பை விட்டும் தேவையற்றவன். நாம் ஏதாவது ஒரு செயலை செய்து அதில் வேறு நோக்கத்திற்காக ஒரு காரியம் செய்யணும் வச்சுக்கிடுங்க. ஒருவர் தொழுகின்றார், அந்த தொழுகையை வேறு நோக்கத்திற்காக ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தேவை கிடையாது. அவன் தான் கனி, அவன் தேவையற்றவன். பொதுவாக நம்ம ஒன்றின் பக்கம் தேவையாயிட்டம் வச்சுக்கிறோங்க. படைப்பினங்களாகி நாம் ஒன்றின் பக்கம் தேவை ஏற்பட்டு விட்டால் அதில் கலப்படம் இருந்தால் கூட நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், எடுத்துக்கிடுவோம். இது மனித தன்மை. 100% பெர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. எனக்கு தேவை, அது கிடைச்சா போதும் என்ன செய்வான், மனிதன் எடுத்துக்கொள்வான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். நாம் எதை செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தகைய செயல்களை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், எந்த விதமான கடுகளவு கூட இணை வைப்பு கலக்காமல் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி மட்டும் செய்யக்கூடிய செயல்களை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், ஆனால் அக்ன ஷுரக்காய் அனிஷிர்க், நான் இணை வைப்பதை விட்டு நான் தேவையற்றவன். மன அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்து ஒரு நல்ல காரியத்தை ஒருவன் செய்கிறான், அல்லாஹ்வுக்காக மட்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஃபஅஷ்ரக ஃபீஹி மஇய கைரி, அந்த நற்காரியத்தில் என்னோடு என் அல்லாதவர்களை கூட்டாக்கினால் தரத்துஹு வஷிர்கஹு, அவனையும் அவனுடைய அந்த இணை வைத்தலையும் நான் செய்து விடுவேன், விட்டு விடுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களில் இஹ்லாஸ் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களையும் அல்லாஹ் செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அது எல்லாமே நமக்கு நாம் வைத்துக்கொள்ளக்கூடிய, அதாவது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியமாக தான் அமையும். யார் இஹ்லாஸ் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறாங்களோ அது உண்மையிலேயே அவன் அடிமுட்டாளாகத்தான் செய்ய முடியும், இருக்க முடியும். ஏன்னு சொன்னால் அவனுடைய இந்த உலகத்தில் நாம் ஒரு வேலையை செய்கிறோம், நாம் செய்யக்கூடிய செயலுக்கு வேலைக்கு கூலி கிடைக்காதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த வேலையை நம்ம செய்வோமா? ஒரு நாள் முழுவதும் என்ன செய்யறான், கிணறு வெட்டிக்கிட்டே இருக்கிறான், தரையை வெட்டிக்கிட்டே இருக்கிறான், மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறான், கடுமையாக தன்னை போட்டு வருத்தி கொள்கிறான். எதுக்குள்ள அந்த செயலை செய்கிற? ஏதோ நான் டைம் பாஸ் செய்கிறேன்னு சொன்ன வச்சுக்கிடுங்க, நம்ம அவனை பார்த்து என்ன சொல்லுவோம், இவன் ஒரு அடிமுட்டான்னு சொல்லுவோம். நீ ஒரு வேலையை செய்கிறேன்னு சொன்னோம்னா அதுக்கு உனக்கு கூலி கிடைக்க வேண்டும். அப்போ நாம் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஜக்காத் கொடுக்கின்றோம், எத்தனையோ நல்ல காரியங்கள் நம்ம செய்கிறோம். நாம் செய்யக்கூடிய நல்ல காரியத்துக்கு எதற்காக செய்கிறோம்? அல்லாஹ் கிட்ட சவாபு கிடைக்கணும், அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்யணும். அதில் பிற நோக்கங்களை ஒருவன் கலந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய செயலுக்கு அல்லாஹ் கிட்ட எந்த கூலியும் இல்லாமல் என்ன செய்கிறது, போய்விடுகிறது. அப்போ போய்விடும்போது அவன் ஒரு முட்டாளாக தானே இருக்கிறான். அவன் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த செயல் அது எவ்வளோ பெரிய ஒரு தேவையில்லாத ஒரு காரியமாக அது மாறிவிடுகிறது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இது உரியது பரிசுத்தமான மார்க்கம் என்ற அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் அது அல்லாஹ்விற்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், அல்லாஹ் பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நம்முடைய அமல்களில் அல்லாஹ்வுக்காக செய்கிறத மட்டும் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்முடைய எல்லா விஷயங்களிலும் எது பரிசுத்தமானதோ அதை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு நபிகள் சொல்கிறாங்க. இப்போ நாம் சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், இதில் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்வான். நபிகள் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்களுக்கு எதை உத்தரவிட்டானோ அதைத்தான் இறை அடியார்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கின்றார். இறை தூதர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹர் ருசுல், இறை தூதர்களே, குலூமின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் பரிசுத்தமானவற்றை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் இறை தூதர்களுக்கு சொல்கின்றான். நமக்கும் அதை தான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் பரிசுத்தமானவற்றை என்ன செய்யுங்கள், உண்ணுங்கள் அப்படின்னு நபிகள் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நபிகள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. என்ன தெளிவுபடுத்துறாங்கன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணையில் ஒன்று என்ன சொன்னோம்னா, ஒரு அடியான் சிரமத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்ட்ட கையேந்தி விட்டான்னு சொன்னால் உடனே அல்லாஹ் அவனுக்கு பதிலளிப்பான். ஒரு தன்னுடைய அடியான் கஷ்டத்தில் இருக்கும்போது, சிரமத்தில் இருக்கும்போது அல்லாஹ் கிட்ட கையேந்தி விட்டால் அவனுக்குரிய பதில் உடனடியாக செய்யப்படும், வழங்கப்படும். குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு,
வயக்ஷிஃபு ஸூ இலாஹு மஅல்லாஹ். நெருக்கடிக்குள்ளானவன், சிரமத்திற்குள்ளானவன் பிரார்த்தனை செய்து அழைக்கும் பொழுது அவனுக்கு பதிலளிப்பவன் யார்? அல்லாஹ்வோடு வேறு கடவுள் இருக்கிறானா என்று அல்லாஹ் அவனுக்கு பதிலளித்து அவனுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ்வோடு வேறு கடவுள் இருக்கிறானா என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், கேட்கின்றான். அப்போ சிரமத்தின் போது கேட்கக்கூடிய துவா என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அன்றைய காலத்தில் பயணம் என்பது சிரமமான ஒரு காரியம். இன்றைக்கும் சிரமம் தான். ஆனால் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய பயணங்களை விட அன்றைய காலத்தில் வாகன வசதி இல்லாத காலங்களில் ஒட்டகங்களில் கால்நடையாக செய்யக்கூடிய பயணமே ரொம்ப சிரமம். ஆடைகள்லாம் தூசி படிஞ்சிடும், தலையெல்லாம் பரட்டையாக மாறிவிடும். அதுவும் பாலைவனங்களில் செய்யக்கூடிய பயணம் என்பது ரொம்ப ஒரு சிரமத்திற்குரியது. அப்படி ஒரு நீண்ட தூர பயணத்தை ஒருவன் மேற்கொள்கின்றான். மேற்கொள்ளும் போது அவன் எந்த அளவு கஷ்டப்படுறான்னா, அவனுடைய தலையெல்லாம் பரட்டையாகி விடுகிறது, உடலெல்லாம் புழுதி படித்து விடுகிறது. இந்த மாதிரி நேரத்தில் அவன் என்ன செய்கின்றான், அல்லாஹ் கிட்ட கையேந்தி, கடுமையான சிரமத்தில் இருக்கிறான். சிரமத்தில் கையேந்தினா அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். அவன் என்ன செய்யணும், சிரமமான நேரத்தில் யா ரப் யா ரப் யா ரப் பல்வேறு கோரிக்கைகளை கேட்கின்றான். நபியா சொல்றாங்க, இவனுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவன் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரமப்படுபவனுக்கு உடனடியாக பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், ஒருவன் கடுமையான சிரமத்தில் இருக்கின்றான், அந்த சிரமத்தில் இருக்கும்போது யாரப் 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 அவன் கதறுகின்றான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம்? நபியா சொல்றாங்க, ஹராம், அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராமா இருக்கு. அப்படின்னா ஹராமான உணவு சாப்பிட்டுருக்கான். ஒரு மதுவை பிடிச்சிருப்பான், அது ஹராம் தானே. உதாரணத்துக்கு ஒரு மதுவை ஒருத்தன் பிடிச்சிருந்தா ஹராம். அல்லது வட்டி வாங்கி சாப்பிட்டானா சாப்பிட்ற சாப்பாடு ஹலாலாக இருக்கலாம், அந்த சாப்பாட்டை வட்டி காசுல அது ஹராமான கொள்ளடிச்சு வாங்கிட்டுக்கலாம் வச்சுக்கிடுங்க, அந்த சாப்பாடு ஹராம். ஓ மல்பசு ஹராம், அவன் உடுத்திருக்கக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறது. ஒன்றாக உடுத்திருக்கக்கூடிய ஆடையே ஹராமாக இருக்கும். ஒரு பட்டாடையை ஒரு ஆண் அணிந்தால் அது ஹராம். ஒரு தங்கச்சேனை ஒரு ஆண் அணிந்தால் அது ஹராம். ஒரு காவி ஆடையை ஒரு ஆண் அணிந்தால் ஹராம். அது அவன் உடுத்திருக்கக்கூடிய ஆடை சரியத்தில் அனுமதிக்கப்பட்ட ஆடையாக இருக்கும். ஆனால் அவன் சம்பாதித்து வாங்கிய முறை ஹராமான வழியா இருக்கு. அப்படி நபியா சொல்றாங்க, மதுக்கலு ஹராம், ஓ மஷ்ரபு ஹராம், அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராமாக இருக்கிறது. ஓ மல்பசு ஹராம், அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறது, தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. ஹராம், அவன் ஹராமிலேயே தடை செய்யப்பட்டவற்றிலேயே மூழ்கி திளைத்தவனாக இருக்கிறான். அவனுக்கு எப்படி பதிலளிக்கப்படும் நபியா கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அந்த துவா பரிசுத்தமான நிலையை செய்யப்படும். நாம் செஞ்ச பாவங்களை எல்லாம் விட்டு திருந்தி அல்லாஹ்ட்ட தௌபா செய்து அதுக்கு பிறகு ஒரு அல்லாஹ்ட்ட கையேந்தி பார்த்தாலும் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய உதவி அவனை செய்யலாம், கண்ணு முன்னாடி அவன் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவனிடமிருந்து பரிசுத்தமான விஷயங்களை தான் அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் கலப்படமான அமல்களை செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதன் யுத்தத்துக்கு போகிறான். உண்மையிலேயே யுத்தம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் வெற்றி அல்லது வீர மரணம், மௌத்தை எதிர்பார்த்து போகிறது தான் யுத்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாரங்கையில் நிறைய பேசலாம், நம்ம சாதாரண உள்ளரங்களை உட்கார்ந்துக்கிட்டு பாதுகாப்பான நிலையில் 1000 பேசலாம். ஆனால் அது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் போது எவன் உறுதியாக நிற்கிறானோ அவன் தான் ஈமானை மெய்ப்படுத்தியவன். அதில் அதிகமான மனிதர்கள் செஞ்சிருவாங்க, தோற்று போய்விடுவார்கள், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்போ ஒரு யுத்தத்திற்கு செல்கிறார். யுத்தத்திற்கு செல்லும் போது அவர் கண்டிப்பாக மரணத்தை எதிர்கொள்வதற்காக யுத்தத்துக்கு போறார். அப்போ அல்லாஹ் அவர் என்ன செய்கிறார், நபியா நாயகம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, கஸா, ஒரு மனிதன் யுத்தத்திற்கு செல்கின்றான். எல்தமிசுல் அஜ்ர வ திக்ர, அவன் அல்லாஹ் கிட்ட நன்மையும் எதிர்பார்க்கிறான், புகழையும் எதிர்பார்க்கிறான். அவனுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொன்னவன் நபியா நாயகம் சொல்றாங்க, லைஸ லஹு ஷைஉன், அவனுக்கு எதுவுமே கிடைக்காதுங்கிறார். அந்த சஹாபி திரும்பவும் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, எல்தமிசுல் அஜ்ர வ திக்ர, அவர் அல்லாஹ்ட்ட கூலியும் எதிர்பார்க்கிறார், அல்லாஹ்ட்ட நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறார், இந்த உலகத்தில் புகழும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நபியா நாயகம் சொல்றாங்க, லைஸ லஹு ஷைஉன், அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த சஹாபி மூன்றாவதும் கேட்கிறார், எல்தமிசுல் அஜ்ர வ திக்ர, அவன் நன்மையும் எதிர்பார்க்கிறான், புகழையும் எதிர்பார்க்கிறான். அப்ப நபியா நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வ மப்தூகிய பிஹி வஜ்ஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அவனுக்காக கலப்பற்ற முறையில் நம்முடைய அந்த செயலில் வந்து கலப்படம் கலந்து விடவே கூடாது. கலப்படம் இல்லாமல் இறைவனுக்காக மட்டும்தான் செய்கிறேன் என்ற கலப்பற்ற முறையில் அவனுடைய திருமுகத்தை நாடி மட்டும் செய்யக்கூடிய அமல்களை தான் அல்லாஹ் செய்வான், ஏற்றுக்கொள்வான். அப்போ நம்முடைய அமல்கள் வந்து அதில் கலப்படம் கலந்துவிடும் என்றால், வேறு நோக்கங்கள் கலந்துவிடும் என்றால், அது எவ்வளோ பெரிய அமலாக இருந்தாலும் அது வந்து எந்த விதமான நன்மை அல்லாஹ்ட்ட கிடைக்காது. அது போன்று செய்யக்கூடியவனை போன்று அடிமுட்டாலும் யாரும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டாங்க, மறுமை நாளில் முதல் விசாரணை 3 பேருக்கு தான். முதல் விசாரணை ஒரு உயிர் தியாகி, ஒரு மார்க்க அறிஞர், ஒரு செல்வந்தர். 3 பேருமே நம்முடைய மக்களுடைய வெளிப்படையான பார்வையில் சிறந்த செயலை செய்தவர்கள். உயிர் தியாகினா மார்க்கத்துக்கு மாற்றமான யுத்தத்தில் கலந்த உயிரை கொடுத்தவர் கிடையாது. மார்க்க அறிஞர்னா நம்ம இந்த ஷிர்க்கை போதிக்கிற மார்க்க அறிஞர் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி மார்க்க அறிஞர் அல்ல. சரியான மார்க்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்க அறிஞர். அதே போல் செல்வந்தர் என்று சொன்னால் பாவமான காரியங்களுக்கு வாரி வழங்கிய செல்வந்தர் அல்ல. இஸ்லாம் அல்லாஹ் எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அந்த காரியங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய செல்வந்தர். இந்த 3 பேரை அல்லாஹ் அழைக்கிறான். அந்த உயிர் தியாகி அழைத்து அல்லாஹ் கேட்கினா, உனக்கு நான் வீரத்தை, உடல் ஆரோக்கியத்தை, உடலில் வீரத்தை கொடுத்தேனே, என்ன செய்தாய்? அப்போ அவன் சொல்வான், இறைவா, காத்தல்து ஃபீக்க, உனக்காக நான் யுத்தம் செய்தேன். ஹத்தா உஸ்துஷ்ஹித்து, நான் ஷஹீதாக்கப்படும் வரை உனக்காக யுத்தம் செய்தேன் அப்படின்பார். அவன் யுத்தம் செஞ்சது உண்மைதான், கொல்லப்பட்டது உண்மைதான். ஆனால் அல்லாஹ்வுக்காக அப்படின்னு சொல்றான் பாருங்க, அது மட்டும் பொய். அப்போ அல்லாஹ் சொல்வான், இல்லை கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய். நீ எதற்காக கொல்லப்பட்டாய், எதற்காக உயிரை கொடுத்தாய்? யுகால ஃபுலானுன் ஜரீமுன், இவன் மிகப்பெரிய வீரன் என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக நீ உயிரை கொடுத்தாய். ஃபக்கத் கீல், அது உலகத்தில் சொல்லப்பட்டு விட்ட, மக்கள்லாம் சொல்லிட்டாங்க, மிகப்பெரிய ஷஹீத் சுகதான் மக்கள்லாம் பாராட்டிட்டாங்க. உனக்கு உலகத்தில் புகழ் கிடைத்து விட்டது. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான், அவர் முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு எங்கே வீசப்படுவார்? நரகத்தில் வீசப்படுவார். அதுபோன்று அந்த செல்வந்தர் அவர் அழைத்து கேட்பான், உனக்கு அந்த செல்வத்தை கொடுத்து என்னப்பா செய்தாய்? இறைவா, எதுவெல்லாம் நல்ல காரியங்களும் எல்லா காரியத்துக்கும் வாரி வாரி கொடுத்தேன். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய். நீ எனக்காக கொடுத்தேன்னு சொல்வது பொய். நீ எதற்காக சொன்னாய்? இது யுகால ஃபுலானுன் ஜவாத், இவன் மிகப்பெரிய கொடை வள்ளல் என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்தை. அந்த புகழ் உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான், முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார். அதே போன்று மார்க்க அறிஞர், நீ எதற்காகப்பா உனக்கு நான் மார்க்க அறிவை கொடுத்து என்ன சொன்னாய்? இறைவா, நான் உன்னுடைய குர்ஆனை படித்தேன், சுன்னாவை படித்தேன், மக்களுக்கு நான் போதித்தேன். அப்போ அல்லாஹ் சொல்வான், நீ சொல்வது பொய். நீ எதற்காக சொன்னாய் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக என்பது பொய். உன்னை மக்கள் எல்லாம் இவன் புலானுன் காரியூன், இவன் மிகப்பெரிய அறிவாளி, படிப்பாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். ஃபக்கத் கீல், அது உலகத்தில் சொல்லப்பட்டு விட்டது. அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவிடுவான், அவர் தூக்கி முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் வீசி எறியப்படுவார். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தீன், நம்முடைய மார்க்கத்தில் வந்து நம்ம மறுமைக்காண்டி செய்யக்கூடிய செயல்களில் கலப்படம் இல்லாமல், இணை வைப்பு இல்லாமல், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்களை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இது ரொம்ப ஒரு முக்கியம். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை உணர்த்தக்கூடிய வகையில், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், கவனத்தில் கொள்ளுங்கள், லில்லாஹி, அல்லாஹ்விற்குரியது. அல்லாஹ் எந்த செயல்களை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், அத்தீனு ஹாலிஸ், பரிசுத்தமான மார்க்கம். பரிசுத்தமான மார்க்கம் என்று சொன்னால் நாம் மறுமையை நாடி செய்யக்கூடிய செயல்களுக்குத்தான் தீன் என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் இறைவனுக்காக செய்யக்கூடிய செயல்களில் வேறு நோக்கங்கள் இருந்தால் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நேர் ஆப்போசிட்டானவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல்லதீன தகது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவுலியாக்களை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அவுலியாக்கள் என்றால் யார்? அவுலியாக்கள் என்றால் இறை நேசர்கள். அதாவது நேசர்கள், இறை நேசர்கள். அவுலியாக்கள் என்றால் அவுலியா உல்லா, அல்லாஹ்வுடைய நேசன் அர்த்தம். அவுலியா என்றால் நேசர்கள். அவங்களுடைய ஒருமை சொல் வலி. இந்த வலிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. வலினா லா நிக்காஹ இல்லா பி வலியின், வலி இல்லாமல் பொறுப்பு, திருமணம் என்பது கிடையாது அப்படின்னா பொறுப்புதாரி, கார்டியனுக்கு வலி அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. அதே மாதிரி முதலாளிக்கு என்ன செய்வாங்க, வலி என்று என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இப்படி வலி என்பது பல அர்த்தங்களில் உள்ளது. இந்த இடத்துல வந்து
வணக்கங்களுக்கு பொறுப்பாளர்கள், வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக சிலர் என்ன செய்கிறாங்க, அல்லாவை தவிர மற்றவர்களை அவுலியாக்களாக தன்னுடைய வணக்கத்திற்கு பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொண்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இறைவன் அல்லாத மற்றவர்களை சிலர் வணங்குறாங்க. இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை இறைவன் அல்லாதவர்களுக்கு சிலர் செய்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறாங்க. வல்லதீன தகது மின் தூனி அவுலியா, சிலர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு தங்களுடைய வணக்கத்திற்கு உரிய பொறுப்பாளர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்கள் இவர்களை எதற்காக வணங்குகிறோம் என்று சொன்னார், நாங்கள் இறைவன் அல்லாதவர்களை எங்களுடைய வணக்கத்துக்கு பொறுப்பாளியாக்கி அவர்களை எதற்காக வணங்குகிறோம் என்று சொன்னால், லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்கள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாங்கள் இவர்களை வணங்கவில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றார். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும், அல்லாஹ் அதை தான் ஏற்றுக்கொள்வான் என்று இருக்கும்போது ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய வணக்கத்திலேயே வேறு நோக்கம் கலந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அதையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கும் போது ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களையே இறைவன் அல்லாதவர்களுக்கும் செய்யறாங்க. அவங்கள வணக்கத்திற்கு பொறுப்புதாரியாக்கி வணக்கத்திற்கு தகுதியானவர்களாக்கி அவங்களுக்கு செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இவங்க எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் இவர்களை வணங்குகிறோம் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக பயன்படுத்துகிறேன். இது உதாரணமாக மக்கா காஃபிருடைய செயலை செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். மக்கா இந்த மாதிரி செய்யக்கூடிய அனைவரையுமே எடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு மக்கா காஃபிருடைய செயல். மக்கா காஃபிர் என்ன செய்தான்? சிலைகளை வணங்கினான். சிலைகளை அவன் வணங்கினான். சிலைகளுக்கு போய் சஜிதா செய்தான், சிலைகளுக்கு அறுத்து பலியிட்டான், சிலைகளுக்கு நேர்ச்சை செய்தான், சிலைகளுக்கு எல்லா வணக்கங்களையும் செய்தான். அல்லாஹ்வுக்கும் அறுத்து பலியிட்டான், அல்லாஹ்வுக்கும் நேர்ச்சை செய்தான். அப்போ அந்த மக்கா காஃபிர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நீ எதுக்குப்பா அந்த மாதிரி வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தானே செய்ய வேண்டும், நீ ஏன் இந்த சிலைகளுக்கு செய்கிறாய்? அப்போ மக்கா காஃபிர் சொன்ன பதில், இவர்கள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள். நாங்கள் ஏன் இவங்களை வணங்குறோம் சொன்னோம்னா, நேர்ச்சை செய்கிறது, துவா கேட்கறது, சஜிதா பண்ணுறது, அழுத்து பலியிடுறது, இன்னும் வணக்கத்தில் என்னென்ன வகை இருக்குதோ உள்ளத்தால் செய்யக்கூடிய வணக்கம், தவக்குள் வைப்பது, நம்பிக்கை வைப்பது, இந்த மாதிரி அஞ்சுவது, அல்லாஹ் அஞ்சுற மாதிரி வேறு யாரையும் அஞ்சக்கூடாது. அல்லாஹ்மே தவக்குள் வைப்பதை போன்று வேறு யாரும் தவக்குள் வைக்கக்கூடாது. ஆனால் எல்லாத்தையுமே அவங்க செஞ்சாங்க, சிலைகளுக்கு செய்தார்கள். ஏன்பா இப்படி செய்து கேட்கும்போது, இவங்க இந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பாங்க. அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைப்பதற்குரிய அடிப்படையே வணக்கத்தை அவனுக்கு மட்டும் செய்யறதான். அல்லாஹ்வின் பக்கம் நம்ம எது நெருக்கமாக்கி வைக்கும்? வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யறது தான் அல்லாஹ்வின் பக்கம் நம்ம நெருக்கமாக்கி வைக்கும். குர்ஆன்ல தான் அல்லாஹ் சொல்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, யார் தங்களுடைய இறைவனை சந்திப்பதை ஆதரவு வைக்கிறார்களோ, நம்ம அல்லாஹ் கிட்ட போகணும், சொர்க்கம் போகணும், நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்று யாரெல்லாம் நம்புறாங்களோ, ஆசைப்படுறாங்களோ, ஆதரவு வைக்கிறாங்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர்கள் நல்லறங்கள் செய்யட்டும், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, தம்முடைய இறைவனுக்காக செய்யக்கூடிய அந்த வணக்கத்திலே எந்த ஒருவரையும் அவர்கள் கூட்டாக்கி விட வேண்டாம், இணையாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆன் சொல்லி காட்டுறான். நம்மை படைத்ததின் நோக்கமே என்ன? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக மட்டுமே படைத்திருக்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா தூதர்களையும் எதற்காக அனுப்பி வைத்தான்? வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, எல்லா சமுதாயத்திலும் இறை தூதர்களை அனுப்பினோம். எதற்காக? அனிஅபுதுல்லாஹ், அந்த இறை தூதர்கள் மக்களுக்கு சொன்னது, மக்களே நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். வஜ்தனிபு தாகூத், தாகூத் என்று சொன்னால் எந்தெந்த செயல்கள் எல்லாம் யாரெல்லாம் இறைவனை மீறுமாறு அழைப்பு விடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய சட்டப்படி நடக்காதீங்க, இப்படி செய்யாதீங்க என்று இறை சட்டத்துக்கு எதிராக யாரெல்லாம் அழைப்பு விடுக்கிறார்களோ அவங்க தான் தாகூத். அந்த தாகூத்துகள் இறைவனுடைய சட்டத்திற்கு மீறுமாறு அழைப்பு விடக்கூடிய அவர்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மட்டும் அடிபணிந்து வாழுங்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுமாறு யாரெல்லாம் அழைக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் விட்டு புறக்கணித்து விடுங்கள். இதற்காகத்தான் அல்லாஹ் எல்லா இறைக்கும் அனுப்புறான். கலிமாவுடைய அர்த்தமே என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவர் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைப்பது, வணக்கங்களை அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்வது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கும்.
அதுதான், அதை செஞ்சால் மட்டும்தான் இறைவனை நெருங்க முடியும். அதில் கலப்படம் கலந்துன்னு வச்சுக்கிடுங்க, அதே நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க முடியாது. ஆனால் ஒரு கூட்டம் என்ன செஞ்சுட்டாங்க, காஃபிர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வணக்கத்தை எது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்குமோ அந்த வணக்கத்தையே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறதுக்கான படைப்பினங்களை செஞ்சாங்க. இது நேர தலைகளை புரட்டுறது தாங்க. எது அவசியமோ அதை எது அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணுமோ, வணக்கம் தான் அல்லாஹ்வின் பக்கம் நம்ம நெருக்கமாக்கி வைக்கும். அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டிய வணக்கத்தை படைப்பிடங்களுக்கு செஞ்சாங்க. ஏன்டா அந்த சிலைகளுக்கு போய் செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த வணக்கத்தை ஏன் தெரியுமா இவங்களுக்கு செய்கிறோம், இவங்க அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தர்காவாதிகளுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. இறந்தவருக்கு நேர்ச்சை பண்ணுறாங்க, இறந்தவர்களுக்கு சஜிதா பண்ணுறாங்க, அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட துவா கேட்குறாங்க, அல்லாஹ் அல்லாதவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க, எல்லா வணக்கத்தையும் அவங்களுக்கு செய்கிறாங்க. எதுக்குப்பா செய்றீங்க வணக்கங்களை எல்லாம், இறந்தவங்களுக்கு ஏன்பா செய்றீங்க? இவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கடுமையாக கண்டிக்கிறார். அப்படி நெருக்கமாக்கி வைக்க முடியாது அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ யஹ்குமு பைனஹும் ஃபீமாஹும் ஃபீஹி யக்தலிஃபூன். இந்த இணை வைப்பாளர்கள் எதிரெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதில் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் மறுமையை தீர்ப்பளிப்பான். எல்லா இணை வைப்பாளரும் சமம் கிடையாது. காதிரியா தரிக்காவை ஷாதுரியா தரிக்கா ஏற்றுக்க மாட்டான், ஷாதுரியா தரிக்காவை ஜிஸ்தியா ஏற்றுக்க மாட்டான். இந்த தர்கா வழிபாடு கூட்டம் இருக்கு பாருங்க, இணை வைக்கிற கூட்டம், இவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான கருத்து வேறுபாடு. யூதர்களை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் யூதர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டினார், வகாலத்தின் நசாரா லைஸத்தில் யஹூத் அலா ஷைஇன். நசாராக்கள் சொல்கிறார்கள் யூதர்கள் எந்த ஒன்றிலும் கிடையாது, அவங்க எல்லாம் வழிகட்ட கூட்டம். யாரு? நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. வகாலத்தில் யஹூத், யஹூதிகள் சொல்றாங்க லைஸத்தின் நசாரா அலா ஷைஇன். நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் எந்த ஒன்றும் கிடையாது, அவங்க எல்லாம் வழிகட்ட கூட்டம் அப்படி யூதர்கள் சொல்றாங்க. யூதனை பார்த்து கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, கிறிஸ்தவரை பார்த்து யூதர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இதை தரிக்காக நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னு வச்சுருங்க, காதிரியா தரிக்கான செய்வான், அவன் இன்னொரு 100 ஷா தரிக்கான ஒன்று இருக்கும், அவன் புல்லாம் ஒரு முட்டா காஃபி இருக்கும். அவன் என்ன செய்வான், ஷாதுரியா என்ன செய்வான், இவங்க புல்லாம் காஃபி இருக்கும். ஒருத்தர் சொல்லுவான் அல்லாஹ் எல்லா பொருளையும் விரவி இருக்கிறான், இன்னொருத்தர் சொல்லுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இறைவன் என்று அவன் எந்த பொருளையும் கிடையாது, தெற்கையும் கிடையாது, வடக்கையும் கிடையாது, எதிரையும் கிடையாது. இறைவன் என்று சொன்னாலே அவன் இல்லாமலும் இருப்பான், இருக்கவும் செய்வான். அப்படி ஒரு கூட்டம். இந்த தரீகா கூட்டத்துக்குள்ளே போய் பார்த்துட்டீங்கன்னா ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, மௌத்தாவர வரைக்கும் தொழணும்பாங்க, அது கரெக்டு. அந்த மார்க்கம். இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்க, நம்பிக்கை கட்டவன் தான் தொழுவான், நாங்கள் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, தரீக்காக ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, நல்லா தம்மு கஞ்சா எல்லாம் அடிப்பாங்க. அடித்து எதுக்கிட்ட செய்யற, நாங்கள் அல்லாவோட ஃபனா நிலைக்கு என்ன செஞ்சிடும், இரண்டரை என்ன செஞ்சிடும், கலந்துட்டோம். அதை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் தனிக்காவது இருப்பாங்க. மொத்தத்தில் ஷிர்க்குவாதிகள் எல்லாருமே ஒருத்தன் நமக்கு வெளிப்படையே தெரியாது, நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம்பாங்க. நெல்லிக்காய் மூட்டை தான் அவுத்து விட்டோம் வச்சுக்கிடுங்க, அந்த மூட்டையெல்லாம் என்ன செஞ்சிடும், உருண்டு ஓடிடும். கொள்கைன்னு சொன்னோம்னா மனிதர்களுக்கு மத்தியில் பகமை ஏற்படலாம், ஆனால் கொள்கையில் பகை ஏற்படாது. மனிதர்கள் மத்தியில் பகை ஏற்படுறதுனால தர்காவில் போய் சஜிதா பண்ணிட மாட்டான், சிலையை போய் கும்பிட்டுற மாட்டான். கொள்கைவாதிகள் என்பவர்கள் அவர்கள் ஒரு ஒற்றுமையாக தான் செய்வாங்க, கொள்கையில் ஒற்றுமையாக தான் செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி அல்லாஹ் இணை வைக்கக்கூடியவங்களுக்கு மத்தியிலேயே நிறைய கருத்து வேறுபாடு, நரகத்தில் கடந்து புலம்புவாங்க. இறைவா இவங்கெல்லாம் வந்திருக்கா விட்டால் நாங்கள் உனக்கு இணை வைத்திருக்க மாட்டோம், நாளைக்கு மறுமையில போய் செய்வாங்க, புலம்புவாங்க. அவங்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யஹ்குமு பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் மறுமையில் தீர்ப்பளிப்பான். ஃபீமாஹும் ஃபீ யக்தலிஃபூன், அவர்கள் எதிரெல்லாம் முரண்பட்டு இருந்தார்கள், எப்படியெல்லாம் வழிகட்டு போனார்கள் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பான். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவன் பெரும் பொய்யனாகவும் இறை மறுப்பாளனாகவும் இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நேர்வழி என்று சொன்னால் 2 நேர்வழி இருக்குது. ஒன்று நேரான வழி இது என்று சொல்வது, இன்னொரு வழி என்ன, நேர்வழியில் உள்ளத்தை கொண்டு போய் சேர்ப்பது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வழிகேடர்களுக்கும் நேர்வழி இல்லதுன்னு அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துட்டான். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துட்டான், ஆதி சமுதாயம் சமூக சமுதாயம் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துட்டான். எவன் பொய்யனாகவும் பெரும் இறை மறுப்பாளனாகவும் இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் செய்ய மாட்டான், நேர்வழியின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க மாட்டான். பொய் சொல்லக்கூடியவங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது, இறை மறுப்பாளர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. நபி அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பொய் சொல்லும்போது
இன்னல் கதிப யஹ்தீல் ஃபுஜூர், பொய் என்பது பாவத்தின் பக்கம் வழிகாட்டும். ஒரு அடியான் பொய் சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது கடைசியாக எங்கே போய் சேர்ந்துடுவான்? நரகத்தில் தூக்கி எறியப்பட்டு விடுவான். அதே மாதிரி நன்மை என்பது அது உண்மை என்பது அது நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை என்பது சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். பொய் என்பது பாவத்திற்கு வழிகாட்டும், பாவம் என்பது நரகத்திற்கு வழிகாட்டும் நபியா சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெரும் இறை மறுப்பாளர்களான பொய்யர்களுக்கு அல்லாஹ் செய்ய மாட்டான், நேர்வழி காட்ட மாட்டான். அவங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் செய்ய மாட்டான் நேர்வழியில் அவங்களுடைய உள்ளங்களை சரியான பாதையில் கொண்டு போய் அல்லாஹ் சேர்க்க மாட்டான். அவங்களுக்கு என்ன கிடைக்காது? சரியான கொள்கை வழிகாட்டுதல் கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ்வின் வணக்கம் என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். எந்த வணக்கம் கடுகளோ வணக்கத்தோடு என்ன செஞ்சிடக்கூடாது? இறைவன் அல்லாஹ் செஞ்சிடக்கூடாது. அல்ல சிறிய இணை வைத்தல் அதுவாக இருந்தாலும் சரி, வேற வணக்கத்தையே இன்னொரு அல்லாஹ்வுக்கு ஒரு வணக்கத்தை செய்யணும், அதில் சிறிய இணை வைத்தல் கலந்து விட்டாலும் அல்லாஹ் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வணக்கத்தையே இறைவன் அல்லாதவர்கள் செய்யும் பொழுது அவன் பெரும் காஃபிராக, கொடுமையான இறை மறுப்பாளனாக, பொய்யனாக என்ன செய்கின்றான்? மாறிவிடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வழிகட்ட கூட்டங்களை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று கூறி இன்றைய திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான்